நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருங்க ஐயா. மன நிறைவு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு பொழுது நிறைய பேசணும் இல்லையா? நிறைய தத்துவங்கள் சொன்னோம், புது மந்திரங்களை பற்றி பேசணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. ஒன்றும் கேட்கும்போது இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. இந்த ஆதி முத்திரையை ஏற்கனவே நான் வச்சுக்கிட்டு செய்வேன், ஆனால் இப்போ அதை செய்யும்போது இந்த துடிப்பு ரொம்ப அதிகமாக வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தனஞ்சயன்ற போது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பயிற்சியோட அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு? அதை அழகாக உணர முடிஞ்சது. நல்லாவே இருந்தது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான ரகசியங்களை பற்றி நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ரகசியம், உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கணபதி விநாயகன், இந்த 2 பேரை பற்றின ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறோம். குருவே சரணம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான ரகசியங்களை பற்றி நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ரகசியம், உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கணபதி விநாயகன், இந்த 2 பேரை பற்றின ஒரு ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே என்ன யோசிப்பீங்கன்னா, கணபதிங்கிறது யார், விநாயகர் யார், 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நான் சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்கிறேன். அது ஒன்றா இல்லை வேறையா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ கணபதி, கணம் அப்படின்னு நம்ம உடம்பில் எதை சித்தர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, 72,000 நாடிகளையும் கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை கணங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தேவையான சக்தியை தேவையான நேரத்தில் தேவைப்படும் அளவு கொண்டு போகுது இல்லையா, அதுக்கு பேர் நாடி. அதனால தான் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்தை நாடி செல்கிறதுங்கிறதுனால நாடிங்கிற பேர். நாடி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாடி இருக்குது பாருங்கள், மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் நாடிகள் உடம்போட சில பகுதிகளுக்கு போகும். சுவாதிஷ்டானத்திலேருந்து கொஞ்சம் நாடிகள் உடம்போட பல பகுதிகளுக்கு போகும். இப்படி ஒவ்வொரு சக்கராசிலிருந்தும் கொஞ்சம் நாடிகள் உடம்போட சில பகுதிகளுக்கு சக்திகளை சுமந்துக்கிட்டு போகுது. இப்படி ஒவ்வொரு ஆதாரங்களிலும் தனித்தனியாக சில நாடிகள் சில பகுதிகளுக்கு சில சக்திகளை கொண்டு போய்கிட்டு இருக்கிற நாடிகள் எல்லாமே ஒரு இடத்தில் வந்த உடனே என்ன பண்ணுது, ஒன்றா இப்படி ஜங்ஷன் ஆகிக்குது, ஒன்றா டச் பண்ணிக்குது, ஒன்றா ஒரு இடத்துல கூடுது. அது எந்த இடம் அப்படின்னா, இந்த 3வது கண் பகுதி. இந்த 2 கண் அல்லாத 3வது கண் பகுதியில் இப்படி ஒன்றா ஜங்ஷன் ஆகுது, ஒன்று கூடக்கூடிய நிலை வருது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 72,000 நாடிகளை கணங்களாகவும், இந்த 72,000 நாடிகளும் எந்த இடத்தில் ஒன்று கூடுகிறதோ அந்த இடத்தை பதியாகவும், பதி என்றால் இடம் என்றும், 72,000 நாடிகளும் எந்த இடத்தில் ஒன்று கூடுகிறதோ அந்த இடத்தை கணங்களுக்கான பதி கணபதி என்று சொல்லுகிறார்கள். இப்போ கணங்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமா ஏன் இதையும் இது இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல தான் ஒட்டுமொத்த உடம்போட கமாண்டர் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை, எல்லாத்தையுமே ஆக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. ஈசானன் என்ற காற்று ஜோதியை எரிய வைத்து கொண்டிருக்கிறது அந்த இடம். அப்போது டோட்டலாக இந்தியாவில் கவுன்சிலர் இருப்பார், எம்எல்ஏ இருப்பார், மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருந்தாலும் கூட, எல்லா பதவிகளும் இருந்தாலும் கூட, ஒரு குடையின் கீழ் இப்போ ஜனாதிபதி, பிரதமர் இவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் இயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாருமே யாரை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னா, ஒன்று பிரதமர், யார் அந்த நாட்டோட ஆளுமையோ அவங்கள சார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி அதை நினைவூட்டல் செய்யும் விதமாக எல்லா நாடி ஒரு இடத்துல ஜங்ஷன் ஆகுது. அந்த ஜங்ஷன் ஆகிற இடத்த கணங்களுக்கெல்லாம் பதியான கணபதின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது விநாயகன். விநாயகன்னா என்ன அர்த்தம்னா, நாயகன் அப்படின்னா ஒரு படத்தினுடைய நாயகன் யாருன்னா, ஃபோக்கஸ்டாக யார் இருக்கிறாரோ அவரை நாயகன்னு சொல்லுவாங்க. வீண தலைமை நாயகன், நாயகர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் தான் இந்த கருங்கிற பேரில் உள்ள நுழையிறவர். நுழைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு கீழே நிறைய வேலையாட்களை எல்லாம் உருவாக்கி இந்த கருவை வளர்ப்பதும், வளர்ந்த நிலையில் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் காப்பதும் என்று எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பார்.
இப்போ பிராணன் இல்லைன்னா சுவாசிக்க முடியாது, நார்ச்சந்தி இல்லைன்னா தலையெழுத்து இல்லை, ஈசானன் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை, இப்படி எல்லாம் சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தில் நாயகர்களாக இருந்தாலும் கூட இந்த நாயகர்களுக்கெல்லாம் ஒரு நாயகன், தலைமை நாயகன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பேர் தனஞ்சயன். இப்போ இந்த தனஞ்சயன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், எல்லோருக்கும் பணிகளை பிரித்து கொடுத்த பின்னர் சுவாதிஷ்டானத்திலிருந்து மூலாதாரம் பகுதி வரைக்கும் அவர் என்ன பண்ணார், கால் நீட்டி படுத்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கால்னா நீங்கள் இந்த நம்முடைய பாதத்தை இல்லை, அந்த காலை நீட்டில, கால் என்றால் சுவாசம். அந்த சுவாசத்தை இப்படி நீட்டி அப்படின்னா மணிபூரகத்திலேருந்து மூலாதாரம் வரைக்கும் அப்படி நீண்டு படுத்து அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்தில் அவர் இருப்பதனால் அவருக்கு விநாயகன், அதாவது நாயகர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படிங்கிற பேரால் அவரை சொல்கிறாங்க. கணங்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இந்த கணபதிக்கு பேர் ஈசானன். ஈசானனுக்கு இன்னொரு பேர் கணபதின்னு சொல்கிறாங்க. நல்ல கவனமாக இதை பொறுமையாக லாஜிக்கலாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு அதுக்கு பின்னால் இருக்க உண்மை என்னன்னு புரியும். கணங்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடத்தில் அந்த இருப்பவன் கணபதி. நாயகர்களும் எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் பொருந்தி அவர்களையெல்லாம் உருவாக்கியவன் தலைமை நாயகன், அவனை விநாயகன் என்றும் குறிப்பிடுறாங்க. நல்லா இதெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுக்கணும். ஏன் அவனுக்கு விநாயகன் வச்சு தும்பிக்கையெல்லாம் அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குண்டலினி என்ற ஒன்று மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி புறப்படும் நேரத்தில் மனிதன் உணர்ந்து கொள்வதற்கென்று சில நிபந்தனைகள், சில உணர்வுகள்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டால், அந்த நேரத்தில் யானை எப்படி பிளிருமோ காதுகள் கிழியும் அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு விதமான பிளிரல் ஓசையும் நமக்கு கேட்கும். அந்த ஓசை கேட்கும். இது கிட்டத்தட்ட யானையினுடைய பிளிரல் ஓசைக்கு இணையாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, யானை முகத்தை அங்கே வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, யானை முகம், ஆனை முகத்தோன். அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், முகப்புன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது வாசல், தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. முகம் இதாங்க அதோட முகம் அப்படின்னா இதனுடைய தொடக்கம் அப்படின்னு. அப்போ யானையினுடைய தொடக்கம்ங்கிறதுக்கு தான் யானை முகம். ஒன்று புறப்படும் முன்பாக யானை முகம் அப்படின்னா யானையினுடைய தொடக்கமாக தொடங்குகிறது, புறப்படுகிறதுங்கிற அர்த்தத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக யோசித்தா சித்தர்கள் நமக்கு கண்ணு முன்னாடி பொக்கிஷம் மாதிரி தெரிவாங்க. அவங்களுடைய அத்தனை ரகசியங்களும் நமக்கு புதையல்களாக தெரியும். அப்போ யானை முகம் அப்படின்னா ஒன்று தொடங்கும் பொழுது யானையினை ஒத்த ஒன்றாக தொடங்குகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொன்னாங்க. அதனால தான் விநாயகன் யானை முகத்தை, யானையோட முகத்தை ஒத்தபடி இருப்பார்னு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தனஞ்சயன் புறப்படும் போது ஒரு ஓசை கேட்குது. அது எப்படின்னா யானையினுடைய பிளிரல் ஓசையாக இருக்குது. இதுக்கு பேர் தான் விநாயகன். இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக பொறுமையாக சிந்தித்து யோசித்து பார்க்கும் பொழுது சித்தர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒப்பற்ற ரகசியமும் புரியும். கணபதியை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியும், தனஞ்சயன் விநாயகனை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியும். கணபதியை பயன்படுத்தினா ஒரு விதமான பலன்களும், விநாயகனை பயன்படுத்தினா ஒரு விதமான பலன்களையும் நம்மளால் பார்க்க முடியுங்கிறத இந்த இடத்துல பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்துள்ள அற்புதமான ரகசியம் உங்களுக்கு புரிய வரும். குருவே சரணம்.